வணக்கம். மொட்டை பாஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு மதுரையில் இருக்கக்கூடிய மத்திய தொகுதி. அதாவது நம்ம பிடிஆர் தியாகராஜன் அவர் இருக்கக்கூடிய அந்த இப்போ சிட்டிங் எம்எல்ஏ ப்ளஸ் அமைச்சராக இருக்கக்கூடிய தொகுதியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அங்கே அவர் எதிர்த்து நிற்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புதிய நீதி கட்சியின் சார்பாக அதிமுக கூட்டணியில் சீட்டு வாங்கின ஏசி சண்முகம் வந்து நிறுத்தின ஆள் யாருன்னா, நம்ம பிரபல இயக்குனர் சுந்தர்சி, அதாவது குஷ்புனுடைய கணவர் வீட்டுக்கார். அவர் தான் வந்து திடீர்னு கொண்டு வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க. இவரையே நிறுத்தி வச்சுருக்காங்க அப்படின்னா, அந்த மதுரை மத்திய தொகுதியை பொறுத்த மட்டும் அங்கே வந்து பெரும்பாலும் வந்து முதலியார்கள் ப்ளஸ் வந்து பிள்ளைமார்கள் வந்து அதிகமாக வசிக்கக்கூடிய ஒரு பகுதி. நம்ம சுந்தர்சியும் பார்த்திங்கன்னா பிள்ளைமார் இனத்தை சேர்ந்தவர். அதனால் வந்து அவரை வந்து நிறுத்தியிருக்கதா சொல்லப்படுது. சுந்தர்சி இருக்கிறது வந்து சென்னையில். அவரை கொண்டு மதுரை மத்திய தொகுதியில் வந்து வேட்பாளர் நிறுத்தினதே ஒரு பெரிய காமெடியான ஒரு விஷயந்தான். எப்படி அவர் வந்து மக்கள் வந்து, ஏன்னா பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிரபலமாக இருக்கவங்க வந்து எந்த தொகுதியில் நின்றாலுமே வந்து முன்னாடி பார்த்திங்கன்னா எம்ஜிஆராக இருக்கட்டும், ஜெயலலிதா அம்மாவாக இருக்கட்டும், கலைஞராக இருக்கட்டும், இப்போ இருக்கக்கூடிய ஸ்டாலினாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து எந்த தொகுதியில் போய், இப்போ ஸ்டாலின் வந்து சென்னையில் வசித்தாலுமே அவர் வந்து கன்னியாகுமரியில் ஒரு தொகுதியில் நின்றாலும் சரி, இல்லை நம்ம எடப்பாடியார் வந்து எடப்பாடியை விட்டுட்டு அவர் வந்து டெல்டா பகுதியில் ஏதாவது ஒரு தஞ்சை மாவட்டத்தில் ஏதாவது ஒரு தொகுதியில் போய் நின்றாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது மேற்கு மண்டலத்தில் ஏதாவது ஒரு தொகுதியில் நின்றாலும் சரி, திருச்சியில் போய் ஏதாவது தொகுதியில் நின்றாலும் சரி, அவங்க ஈஸியாக வந்து வெற்றி வாய்ப்புக்கு வந்து, ஏன்னா எல்லா பேரும் தெரிஞ்ச முகம் அப்படின்றதுனால, இன்னொன்று முதல்வராக இருந்தவங்க ப்ளஸ் எதிர்கட்சியாக இருக்கவங்க அப்படின்ற அடிப்படையில் அவங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து அந்த அறிமுகம் கிடைக்கும் மக்கள் மத்தியில். அவங்கள வந்து வெற்றி வாய்ப்பு வந்து பிரகாசமாக இருக்கும். ஆனால் திடீர்னு அரசியலுக்கு ஒருத்தர் வந்து கொண்டு வந்து, ஒரு சினிமாவில் இயக்குநராக இருந்தவரை கொண்டு வந்து அதை வந்து மதுரை மத்திய தொகுதியில் வந்து கொண்டு வந்து நிறுத்துறதுன்றது ஒரு பெரிய அவங்க அரசியல் காமெடின்னு சொல்கிறதா, இல்லை வந்து அதை வந்து ஒரு என்ன மாதிரி அதுக்கு வார்த்தை சொல்கிறதுன்னு புரியலை. மதுரை மக்கள் வந்து எப்படி ஏற்றுக்குறாங்கன்றதுலாம் ஒரு பெரிய ஒரு கேள்வியான விஷயந்தான். அது அந்த மதுரை மத்திய தொகுதிக்கு அது ஒரு ஜாலியாக இருக்கும் இந்த எலெக்ஷனை பொறுத்த மட்டும். ஏன்னா பிடிஆர்ன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை. அவருடைய பையன் வந்து பிடிஆர் தியாகராஜன் அந்த தொகுதியை வந்து அவ்வளோ பக்காவாக வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்படின்றப்ப அந்த தொகுதியில் அவர் வந்து இவர் தான் சிக்கினார் ஆடு அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு சுந்தர்சி. அவருக்கு ஆதரவாக வந்து அவங்களுடைய மனைவியும் வந்து பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு எடுபடுன்றது நமக்கு இப்போயே நல்லா தெரியுது. அதனால் பாவம்